ஹாய் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்கிறீங்க, என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஓவரால் இந்த ரீடிங்கில் பார்த்துலாம். ஸோ நான் காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். எப்போ பார்த்தாலும் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் ஓகே, நல்லா தான் இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது, லவ் ஃபீலிங் இருக்குது. உங்களை ஃபேமிலியில் உள்ள பர்சனாக நான் கண்டிப்பாக நினச்சிருந்துருப்பாங்க. மேக்ஸிமம் 2-3 பேர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் எப்படின்னா ஆல்ரெடி மேரேஜான கப்புள்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில பேர் வந்து ஓகே லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஏன்னா ஃபீலிங் வை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களோட ஃபேமிலியில் உள்ள பர்சனாக நினைக்கிறாங்க, உங்கள் மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு லவ் இருக்குது, மேரேஜ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஓகே, மனசில் இருந்திருக்கலாம். பட் நெக்ஸ்ட் கார்டை பொறுத்து அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் எஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே கண்டிப்பாக ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு எண்ணங்கள், எமோஷ்னல், மேரேஜ் பண்ணணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நல்ல விதமாக ஆரம்பித்தேன். பார்த்து செகண்ட் கார்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. என்னடா ஃபஸ்ட்டு கார்டே நல்லா போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம் தான். இந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கும் ஒரு டைம் வரைக்கும். ஆனால் இப்போது அதில் ஏதோ ஒரு பிரேக் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அண்ட் 2 விஷயத்த நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக இருக்கணும், எல்லா விஷயமும் வந்து முடியணும், ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் பர்சன் மைண்ட் செட்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே நல்ல விதமாக தான் வந்திருக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில 2 பேருக்குள்ளே ஒருத்தவங்களுக்காச்சும் இருக்கும். ஹாப்பியாக இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்டு ஹாப்பியாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போது ஒரு பிரேக் விழுந்திருக்கையும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், ஓகே. நெகட்டிவ் நல்லா போயிட்டு இருந்திருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயங்கள், தேவையில்லாத ஒரு விஷயங்கள், 3ஆம் நபரால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 3ஆம் நபரால் ஒரு சில பிரிவுகள், ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கும் அது ஹார்ட் பிரேக்காக தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். 2 பேருக்குமே இவங்க ஹார்ட் பிரேக்காக தான் ஆயிருக்கு. உங்களுக்கும் காயம் அடைஞ்சிருக்கிறீங்க, நீங்களும் காயப்பட்டிருக்கீங்க, அதே சமயத்தில் அவங்களும் காயப்பட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ செகண்ட் சான்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. இது எப்படின்னா ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட், அதாவது இப்போ நீங்கள் நல்லா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கும், ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி ஏதாவது சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிருக்கும். இல்லை நீங்களே ஒருத்தர் மாற்றி ஏதாச்சும் தேவையில்லாத விஷயத்த பேசி ஒரு ட்ரிகர் ஆகி என்ன நடந்திருக்கோன்னா அவங்க உங்களை பற்றி ஏதாவது தப்பாக நினைக்கிறது. ஸோ நீங்கள் இப்படி தான் ஏதாவது குத்தி காமிச்சு பேசிகிட்டே இருப்பீங்க, ஏதாவது பிரச்சனையை மூட்டிகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறது. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே இவங்க இப்படிப்பட்ட கேரக்டர் தான், இவங்க எப்போவுமே இதை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்மளை கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, நீ அப்போ அன்றைக்கி இதை தானே பண்ண,
அப்போ இப்போவும் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்குன்னா அப்படி இல்லை. ஏதாவது அந்த பிரச்சனை ஓயாமல் முடியாமல் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. 2 பேர் சைடில் இருந்தும் ஹார்ட் பிரேக் தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்போ ஒரு விடிவு காலம் வரும், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பு எப்போ ஹாப்பியாக மாறும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்போ முடியும், இந்த மன வருத்தங்கள் எப்போ எண்ட் ஆகும், இதுலேருந்து எப்படி அவேக்கனிங் ஆகுறது, இதுலேருந்து எப்போ முடியும், எப்போ வெளியே போகிறது, எப்போ ஒரு ஹாப்பியான லைஃப் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் சிச்சுவேஷன் என்ன நடந்துகிட்ருக்குன்னா ஃபேவரபுளாக இல்லை. 2 பேருக்குமே ஏதோ ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிரிவுகள் நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்போ ஒரு நல்ல டைம் பிறக்கும், எப்போ அந்த செகண்ட் சான்சஸ் கிடைக்கும், எப்போ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ வெயிட்டிங் பீரியட், அந்த ஒரு நல்ல டைம்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சனாக இருக்கட்டும், அந்த நல்ல டைம்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெயிட்டிங் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், எந்த பெருசாக ஆக்ஷனும் இல்லாமல், அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க என்னன்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒரு வெயிட்டிங்கில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், பார்த்திங்கன்னா இது டபுள் கன்ஃபார்ம். இதுவும் ஒரு வெயிட்டிங், இதுவும் வேறு வெயிட்டிங். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னுமே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் மேலே அன்பு இருக்குது. அந்த அன்பு 2 பேரையும் காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஆக்ஷன் எடுக்க முடியல, ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒருத்தர் மேலே புரியாத வெறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு, உங்களுக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு, அது இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. உங்கள் பர்சன் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, நினைக்கிறாங்க எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, பொறுமையாக தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு பொறுமை தான், எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. பொறுமையாக இருப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் 2 பேருக்குமே கிடைக்கல. என்ன தான் ஒருத்தருக்கு அன்பு இருந்தாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதாவது நம்ம ஒரு லவ் பண்ணுறோங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கும் அவங்க மேலே லவ் இருக்கும், அவங்களுக்கும் என் மேலே லவ் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு தேவையான அந்த ஒரு பாண்டிங் கிடச்சிச்சா, ஒரு அட்டாச்மெண்ட் கிடச்சிச்சா, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அது இல்லை. ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் உங்கள் பர்சனுக்கு ஒரு சில பிடிவாதங்கள் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு செகண்ட் சான்சஸ் எதிர்பார்த்துருந்தாலும், வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். என்னென்னா அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க, அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. மேபி உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பட்டு அவங்க சைட்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேவா, மறுபடியும் ஒரு ரொம்ப கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்த பிறகு உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், இங்கே விஷயம் என்னென்னா எனக்கு 2 விஷயம் தெரியுது. உங்கள் பர்சன் ரொம்ப நாளாக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க. சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ரேஞ்சுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நான் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடி ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது எல்லாருக்கும் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா இங்கே யாரோ ஒரு பர்சன், நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சனாக இருக்கட்டும், புது ஆக்ஷன், நியூ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கலாம். ஒரு சமயம், ஒரு டைம் பீரியடுக்கு பிறகு உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், பட் சிச்சுவேஷன் எதுவுமே கரெக்டாக இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பிரிவு,
வெயிட்டிங் பீரியட் போயிட்டுருக்கு, எந்த ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், கமிட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் இதில் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருக்கிறீங்க. உங்கள் பர்சன்கிட்ட இருந்து எப்போது மெசேஜ் வரும், கால் வரும், ப்ரப்போஸ் வரும், கமிட்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறீங்க. ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருக்கிறீங்க. என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, ஆனால் ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணி டயர்டாக இருக்கும். ஆனால் இன்னுமே அந்த லவ் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. இன்னுமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கக்கிட்ட இருந்து கமிட்மெண்ட் கிடைக்கும், ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜாச்சும் ஒரு வரும், ஒரு ப்ரப்போசல் வரும், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாச்சும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள். பட் கொஞ்சம் டயர்டாக இருந்த ஃபீலிங்கில் தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஃபீலிங் வந்து டயர்டாக தான் இருக்குது. ஒரு சில கோபங்கள் உங்களுக்கு அவங்க பர்சனில் டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களோட சண்டை போடுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, 2 பேர் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்கள் 2 பேரும் காண்டாக்டில் இருக்கும்போது பேசிக்கும் போதுவே ஏதாவது ஒரு சண்டைகள் தெரியாமல் வந்துடும். நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. சடனாக அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்கியூமெண்ட், சண்டை போடுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இப்போது உங்கள் மைண்ட் படி உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ கோபங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு மேல் எனர்ஜியோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது உங்கள் சைடில் உள்ள மேல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் சைடில் உள்ள மேல் எனர்ஜியாக இருக்கலாம். ஏதோ ஒரு தடைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கோபங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு பர்சனோட டிஸ்டர்பன்ஸும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் நான் பார்க்குறேன். ஃபேமிலியை பார்த்துக்கிறது, கரியரை பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு எனர்ஜிலையும் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சில கோபங்கள் உங்கள் பர்சன் மேலே கண்டிப்பாக இருக்கும். ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கோபங்கள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பிடிவாத குணமும் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கலாம். ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அதையும் தவிர்த்து அதர் பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் மட்டும் கிடையாது, அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை போகலாம், இல்லை உங்கள் சைட்லேருந்து யாராச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சண்டை போட்டு ஒரு டிஸ்டன்ஸ், இல்லை தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறது, சண்டை போடுறது, ஒருத்தர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, சண்டை போட்டுக்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிறது, இல்லை எம்ப்ரர் எனர்ஜி வரும்போது நான் பார்க்குறேன் என்னென்னா பெரியவங்க ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையாகி ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு, பிரேக்கப் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை ஒரு சின்ன ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கூட போயிருக்கா, வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கிறீங்க. நிறைய மிக்ஸ்டு எனர்ஜியாக இருக்குது, கோபங்கள் இருக்குது, அன்பு இருக்குது, அதே சமயத்தில் ஹார்ட் பிரேக்காகவும் இருக்கிறீங்க. பெரியவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போவும் உங்களுக்கு அந்த லவ் இருக்குது, ஆனால் போகிறதுக்கு தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா தான் ஹார்ட் பிரேக் ஆனாலும் அந்த அன்பு இன்னுமே இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் பேசுகிறதுக்கு, மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்கக்கிட்ட போகிறதுக்கு ஏதோ ஒரு தயக்கங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா மறுபடியும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களாக இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசனாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னுமே உங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே அன்பு இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னென்னா அந்த அன்பு ஒரு சின்ன சைல்டிஷ் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருந்துருப்பீங்க அவங்க பர்சன்கிட்ட.
ரொம்ப மெச்சூரிட்டியாக நடந்திருக்க மாட்டீங்க. அன்பு இருந்திருக்கும், ஜாலியாக பேசுகிறது, ஒரு குழந்தைத்தனமாக நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு உங்கள்கிட்ட அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. இங்கே 2 விஷயத்த நான் பார்க்குறேன். ஒன்று, உங்கள் பர்சன் கிட்ட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க சைட்லேருந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறது, வேறு ஊருக்கு போகிறது, வேறு கண்ட்ரிக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்த நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 விஷயம். ஒன்று, உங்கள் பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரணும், இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வேலை விஷயமா எங்கேயா ட்ராவல் பண்ணுறது, எந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. எஸ், எங்கேயாச்சும் நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாகவே இருக்குது. கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கு விட்டுட்டு எங்கேயாச்சும் போகலாம், கரியரை பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம், படிப்பை பார்க்கலாம், என்னோடய செல்ஃப் லவ்வை பார்க்கலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் எதிர்பார்ப்புகள் இருக்குது, லவ் இன்னுமே இருக்குது, அவங்ககிட்டருந்து மெசேஜ் வரணும்னு அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எமோஷ்னலி அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு. மனசில் அந்த அன்பு இருந்தாலும் கொஞ்சம் விலகி போயிட்டுருக்கீங்க. ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ பொறுமையாக இருக்கிறீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் விலகி இருப்போம், பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அறக்க பறக்க பண்ண வேண்டாம், பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதான் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஃபீலிங்ஸ். அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு அவங்க மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஜஸ்ட் வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஃபீலிங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபீலிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது ஃபீலிங்ஸ் வந்து சம்டைம்ஸ் மாறிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் மாறாது, அப்படியே தான் இருக்கும். என்ன ரீடிங் வருதோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். ஸ்பெஷலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியாது. இல்லை சில பேர் வந்து சொல்கிறீங்க கமெண்ட்டில், அதனால தான் நான் கேட்குறேன். என்ன தாட்ஸ் வருதோ அதை தானே நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு யாராச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.